59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் பங்கு கொள்வது அந்த கட்சி ரொம்ப ஸ்லாகிப்போடு பார்க்கிறது. ஸோ அதை முக்கியமான இந்த ஒரு மைல்ஸ்டோனை எட்டுவதற்கு முன்பாக தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி நினைவகத்துக்கு சென்று ராஜீவ்காந்தி நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அங்கே திரு செல்வ பெருந்தகை, அதே போல் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் இன்னைக்கு அமைச்சரவையில் இடம்பெற போகிற 2 மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக திரு ராஜேஷ்குமார் மற்றும் திரு விஸ்வநாதன் ஆகியோர் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி நினைவகத்தில் ஒரு பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் இவை. আমরা রাজীব গান্ধী পুগার, 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 আমরা রাজীব গান্ধী புகழ். காங்கிரஸுடைய இலக்கு நிறைவேறியிருக்கிறத பார்க்கின்றோம். இந்த தேர்தலுக்கு முன்பே வழிமொழிந்தவர், இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும்னு சொன்னவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. திரு பிரவீன் சக்கரவர்த்தி, திரு மாணிக் தாகூர் உள்ளிட்டோர். இவங்கெல்லாம் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போதும் கூட, எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட, ஒரு பவர் ஷேரிங் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் நியாயமான ஒரு விஷயம். மற்ற மாநிலங்களில் நடக்குது, ஏன் இங்கே நடக்கலை அப்படின்னு கேட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மந்திரி சபை அமையலை, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு அவங்க கூட்டணி வாய்ப்புகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிலையில் போல் சிச்சுவேஷனில் அவங்க இந்த மந்திரி சபையில் பங்கு கொள்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு எந்த கூட்டணி அப்படிங்கிற குழப்பம் இருந்தாலும் கூட காங்கிரஸ் தெளிவாக முடிவெடுத்து விட்டது. விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பங்கு கொள்வது மட்டுமல்லாமல் தவேகா தலைமையிலான கூட்டணியில் இனி வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணி கட்சியாக பங்கு கொள்வது, தோழமையோடு உறவாடுவது, உள்ளாட்சி தேர்தலையோ வரக்கூடிய நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலையோ இடைத்தேர்தலையோ அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலையோ இந்த உறவு தொடரும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே மட்டும்தான் முழு பிக்சர் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளோ ஐஓஎம்எல்லோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எப்படி எந்த உறவில் அரசியல் உறவை தொடர போகிறாங்க, உள்ளாட்சி தேர்தல்னு வந்ததுன்னா அவங்க திமுக கூட்டணியா தவேகா கூட்டணியா, இதெல்லாம் இன்னும் விடை தெரியாத புதுமைகளாகவே இருக்கிறது.